வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்த பின்னால விஜய் தொண்டர்களுக்கு பப்ளிக் காசு ரொம்ப அதிகமாக போச்சு. ஆகுனா நான் விஜய் கட்சியில் இருக்கிறேன், விஜய் என் வீடு தேடி கதவை தட்டி என்னுடைய குறைகளை கேட்கணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய குறிப்பாக பல பெண்கள் அதிகமாயிட்டாங்க. ஒருவேளை இது பப்ளிக் ஆசையா இல்லை இது ஒரு வகையான நோயா அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ நடிகர், இசையமைப்பாளர், பன்முகை தன்மை கொண்ட விஜய் ஆண்டனி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அதை பகிர்ந்திருக்கார். அது இன்னைக்கு பப்ளிக்காக போச்சு. பல பேர் கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆகிப்போச்சு. அதாவது வாழப்பாடியை சேர்ந்த ஒரு பெண், பேர் சசிகலா. அந்த அம்மா தன்னுடைய மருமகன் கொடுமைப்படுத்துகிறாராம். அதை கண்ணீர் மல்க அந்த அம்மா வீடியோவாக போட்டிருக்கிறாங்க. அதை விஜய் ஆண்டனி தன்னுடைய சமூக வலைத்தளத்தை பகிர்ந்திருக்கார். அவருடைய ஒரு ரசிகர்கள் அதை பார்ப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படை இன்னைக்கு உலகமே தெரிஞ்சு போச்சு. அதன் அடிப்படை போலீஸாரும் விசாரிச்சிருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்த வகையில் போலீஸாரும் சொல்லிட்டாங்க, எதுக்குமா இந்த வீடியோ எடுத்துருமா அப்படின்ட்டாங்க. குடும்பத்தாரும் வீடியோவை எடுக்க சொன்னார்கள். மிரட்டினார்களா அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. மருமகன் தன்னை மிரட்டுகின்றான். அது ராத்திரி 11 மணிக்கு மிரட்டுறானா. 11 மணிக்கு விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போலீஸில் கேட்டிருக்கிறாங்க. அது எப்படிங்க, போலீஸ் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அது எப்படிங்க நான் 11 மணிக்கு விசாரிக்க முடியும்? ஒரு பெண், நீங்கள் வேறு விதமாக எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், யாரை நம்பினாலும் பொம்பளை நம்ப முடியாது இல்லையா. போலீஸ் அந்த வகை ரொம்ப கராராக இருப்பாங்க. அதையும் மீறி உன் மருமகனை தண்டிக்கணுமா? உன் மகளை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. என் புருஷன் இந்த மாதிரியா எங்கள் அம்மாவை கண்டபடி பேசுகிறான், திட்டுறான், ஆபாசமாக பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான், தண்ணியை போட்டுட்டு அடிக்கிற மாதிரி வர்றான், எங்கள் அம்மாவுக்கு நிம்மதி போச்சு, நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு உன் பொண்ணுக்கு தான் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. அந்த அம்மாட்ட எந்த பதிலுமே இல்லை. அதன் அடிப்படையில் இந்த சிங்கப்பெண் சம்மந்தப்பட்ட அந்த அதிரடிப்படையில் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு பதிலுமே இல்லை. அவங்க சொன்னாங்களா, வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் எதுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த சிறப்பு திட்டம்? நல்லா யோசிச்சிங்களா? கொடுத்தானே நேரடியாக வீட்டுக்கு போய் என்ன பொசிஷன் பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அவங்களுக்கும் சில அதிகாரங்கள் இல்லை போல இருக்கு. அது இப்போ தான் தெரியுது. பல பெண்கள் என்ன நினச்சிட்டாங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னா பெருசாக நினச்சிட்டாங்க. ஓய் பெண்களுக்கு பாதுகாப்பு ஆச்சா போச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. பல வகையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த பெண்கள் நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, இதுக்கு எதுக்கு படை? அது அவங்களுக்கு தெரியாதா என்ன? 4 பேரை கேட்டால் சொல்ல போகிறாங்க. ரைட்டில் போய் லெஃப்டில் போனால் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு தெருவில் போகிறவன் சொல்லுவான். இதுக்கு எதுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு. ஆமாம், போலீஸை சொன்ன வகையில் அவங்களும் எந்த வகையில் கேஸு புக் பண்ண முடியாத விஷயம் விசாரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பப்ளிக்கான உடனே சிங்கப்பெண் அந்த அவங்களும் விசாரிச்சிருக்கிறாங்க. போலீஸார் உட்காந்து விசாரிக்கிற சமயத்தில் இதான் விஷயம். என் மருமகன் என்னை கொடுமைப்படுத்துகிறான், என்னை கண்டபடி திட்டுறான், நான் டிவிக்கு விஜய் கட்சியில் இருக்கிறேன். இதை இந்த வீடியோ ஆனந்த் சாருக்கும் மற்றபடி ராஜ்மோகன் போன்ற அனைத்து தாவேகா பிரமுகர்களுக்கு பப்ளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே பேசுகிறாங்க அந்த வீடியோவில். இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் இது மருமகனை தண்டிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ அந்த அம்மா சசிகலா டிவிக்கு போட்டாங்களா இல்லை பப்ளிக் ஆசைக்காக போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது வரைக்கும் மருமகன் கைது செய்யப்படவே இல்லை.
விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சுன்னா அவரு தன்னுடைய பக்கத்தில் உள்ள சில குற்றங்குறையை சொல்லியிருப்பார் போல இருக்கு. மருமகன் கைது செய்யப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு வீடியோ எதுக்கு விஜய் ஆண்டனி ஒரு சமூக வலைத்தளத்தில் போட்டார்? இறக்கப்பட்டார் போல இருக்கு. இறக்கப்பட்டு போட்டிருக்கிறாரு. ஆமாம். மற்றபடி அவங்க பொண்ணிங்க இது வரைக்கும் தான் புருஷன் மேலே, அதாவது மருமகனுங்கிற இந்த அம்மாவுடைய மருமகனை கம்ப்ளைண்ட் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இது பப்ளிக்காக போடப்பட்ட வீடியோ. துண்டா தெரியுது. டிவிக்கால இருக்கிறாங்க இந்த அம்மா சசிகலா. மற்றபடி என் மருமகன் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு வீடியோ போட்டு தன்னை பப்ளிக் பண்ணிக்கிட்டு அது சொல்கிறார். அந்த வீடியோ நான் விஜய் கட்சி சேர்ந்த விஜய் இதுக்காக நான் ஓட்டு போட்டேன். ஏன்னா சிங்கப்பெண் அதிரடி படை பாதுகாப்பான படைன்னு சொன்னாங்க. எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்றபடி விஜய் இதை பார்க்கணும், இதை தண்டிக்கணும், மருமகனை தண்டிக்கணும். அவர் எப்படி ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டுவாரா என்ன? அவருக்கு வேலைகள் இல்லையா? அதாவது எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், மற்றபடி ஒரு நடிகனாக இருக்கட்டும், பல அரசியல்வாதி சொன்ன பேச்சுக்கெல்லாம் மக்கள் இந்த அளவுக்கு உண்மையாக எடுத்துக்கிறார். மு.க. ஸ்டாலின் எத்தனையோ சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி எத்தனையோ சொல்லியிருக்கிறாரு. செய்யாவிட்டாலும் கூட கண்டுகொள்ளவில்லை மக்கள். ஆனால் விஜய் சொன்னதை அவங்க வேத வாக்காக எடுத்திருப்பாங்க போல. அதில் குறிப்பாக பல பெண்கள் வேத வாக்காக எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னா வீடியோ போட்டு அதையும் சொல்லிடுறாங்க. விஜய்க்கு நம்பி ஓட்டு போட்டேன், விஜய் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், அதன் அடிப்படையில் நான் ஓட்டு போட்டேன். இன்றைக்கி விஜய் எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாரு, விஜய்க்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, இதுக்கு தான் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னா, விஜய் என்னை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? ஸ்பைடர் மேனாக அது சர்றன்னு பறந்து வர்றதுக்கு அதுக்குன்னு ஒரு திட்டங்கள், அதுக்குன்னு ஒரு படைகள் ஏற்பாடு பண்ணி அவர் சைனை போட்டு அவர் பாட்டு மற்ற வேலையை பார்ப்பார். டிவிக்கே வாழப்பாடி சசிகலா அக்காவுக்கு நான் சொல்லிக்கொள்வாதான், அந்த அம்மா அக்காவும் இது மாதிரி பல பெண்கள் இருக்கிறாங்க. ஆமாம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை மூடத்தனமானது, முரட்டுத்தனமானது. விஜய் எப்படிங்க காப்பாற்றுவார்? சர்றன்னு வந்துடுவாரா? இது எதுக்கு விஜய் ஆண்டனி வைரல் பண்ணார் அப்படின்னு தெரியல. இது ஒரு வகையான கேலி கூத்தாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. பார்த்தோம்னா வீடியோவில் ஒரு மேட்டரும் இல்லை, குப்பை. மருமகன் கொடுமைப்படுத்துகிறான். சிங்கப்படை பெண்கள் அது அவங்க ஒன்றும் விசாரிக்கலை, வாழப்பாடி போலீஸாரும் விசாரிக்கலை, அதுக்கு பின்னால் விசாரிச்சிருக்கிறாங்க. மற்றபடி பல கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அதை கருத்துக்கள் வரும் இல்லையா, போட்டிருக்கான். விஜய் இது பெண்ணின் மருமகன் மீது நடவடிக்கை எடுக்க வேணும், மற்றபடி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்பட்டு நடவடிக்கை எடுக்காது ஏன் ஆச்சுங்களா, மருமகன் கொடுமை மாமியார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தாவேக்கா விஜய் கவனிக்காதது ஏன்? அதுக்கு தான் போலீஸ் இருக்காங்களே, பல ரசிகர்கள் மற்றபடி அதை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க தன்னுடைய கமெண்ட்ஸை போட்டிருக்கிறாங்க. என்ன கமெண்ட்ஸை போட்டாலும் சரிங்க, அதில் உள்ள விஷயம் தான், ஒரே வார்த்தை. தாம் புருஷன் தாம் அம்மாவை கொடுமைப்படுத்துகிறான். நல்லா புரிஞ்சு, தாம் புருஷன் தான் அம்மாவை கொடுமைப்படுத்துகிறான், மருமகனுங்கிற முறையில் கொடுமைப்படுத்துகிறான். நீயே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு தாம் புருஷனை இருக்கிற அப்படிங்கிறத மகளை கேட்கக்கூடிய சமயத்தில் மகள்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னா மக தாம் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா இல்லையா. அப்போ மருமகனுக்கும் மாமியாருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு விதமான தகவல்கள் இருக்கா? மகள் தட்டி கேட்காதன் காரணம் என்ன? தன் கணவனை மகள் தன் அம்மாவுக்காக தட்டி கேட்காதன் காரணம் என்ன? பல கேள்வி வருது. போலீஸார் கரெக்டாக சொல்லிக்கலாம், 11 மணிக்கெலாம் வர முடியாதுமா அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உன் பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. என்னம்மா ஆச்சு, என்ன சமாச்சாரம், இந்த மாதிரி என் புருஷன் இந்த மாதிரி, ரைட் ஓகே வாடா, தட்டுவாங்க, 2 கூப்பிட்டு போவாங்க. போதையில் இருந்தாலும் தட்டு போயிடுவாங்க. ஆனால் மாமியார் மருமகன் கொடுமை செய்கிறான் அப்படின்னு மாமியாரை சப்ஜெக்ட் பண்ணுறப்ப அது வேறு விதமான ஒரு தகவலாக போகும். அப்புறம் அவர் மருமகன் என்ன பண்ணுவார், ஏண்டி உங்கள் அம்மா அவ்வளோ திமிராகி போச்சா, உங்கள் அம்மா எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியும்ல, நீ என் வீட்டில் வாழ்ந்துருவியா, உன்னை நான் வாழ வச்சிருவேனா அப்படின்னு அவர் டைவர்ஸுக்கு போயிட்டாருன்னா போலீஸார் கரெக்டாக தான் நடவடிக்கை.
அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த அம்மா தான் வந்து ஏதோ பப்ளிக் ஆசையில் இந்த வீடியோவை போட்டு விஜய் தன்னை பார்க்க வேண்டும், புஜி ஆனந்த் தன்னை பார்க்க வேண்டும், அமைச்சர் தாவேகா ராஜ்மோகன் தன்னை பார்க்க வேண்டும், இதை வைத்து தான் பப்ளிக் ஆக வேண்டும், நிறைய வியூஸ் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆமாம், இதை வந்து விஜய் ஆண்டனியும் தன்னுடைய வலைத்தளத்தில் போட்டவுடனே இன்னும் பப்ளிக்காக போச்சு. ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வீடியோ. ஒரு பெண் அழுது விட்டாள் என்று விஜய் ஆண்டனி இறக்கப்பட்டு விட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் இதில் இருக்குது. இருந்தாலும் விஜய் சம்பந்தப்பட்ட வகையில் இன்னும் இரக்கம் வரவில்லை, வர முடியாது. ஒவ்வொரு பெண்ணாக அழுதுகிட்டு இருப்பா, ஒன்று உட்காந்துட்டு வீடு கதவை தட்டி கேட்க முடியுமா? அவரு போப்படியாக சொல்லிடுவார், அவ்வளோதான். குட்டிகளா, ஆமாம், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு அவர் ஓட்டை வாங்கிட்டு போயிட்டார். ஆமாம், சிங்கப்பெண் அதிரடிப்படையும் வேலை செய்து அந்த அம்மாவே சொல்லுது. போலீஸார் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்த அம்மாவும் சொல்லுது. அது ஒரு ஜீவன் இருந்தாலும் அந்த அம்மா ஒத்துக்கலையே, அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, இந்த மாதிரி ஆகிப்போச்சுப்பா, இதற்குன்னு அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டுச்சா? இந்த மாதிரி வந்து வாழப்பாடி போலீஸார் விசாரித்தார்கள், சிங்கப்படை பெண் அந்த அதிரடிப்படை விசாரித்தார்கள், என் மருமகன் மீது நடவடிக்கை எடுத்தார்கள், என் மகள் என்னோட ஒற்றுமையாக இருக்கிறாள், அந்த மாதிரி எந்த வீடியோவும் இல்லையே. மருமகன் கைது செய்யப்படவில்லை, விசாரிக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் மீது போலீஸார் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதை சொல்லி இந்த அம்மா வீடியோ போடலாமே. ஆமாம், வீடியோ போட சொல்லுங்கள். போட்டால் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ தான் இந்த பிரச்சனை முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.